வணக்கம் வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் நம்ம வந்து டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். டொமைன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டோடைய பேர். ஸோ வந்து இப்போ www.manavan.com. ஸோ அது வந்து டொமைன் நேம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் ஒரு பிளாக் எழுதலாம், இல்லை ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து வெப்சைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் வெப்சைட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா முதல்ல வந்து நேம் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இந்த நேம் சூஸ் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஷார்ட் நேமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷார்ட் நேம் அப்படின்னா எப்படின்னா இப்போ வந்து மாணவன் லேர்ன் கோட் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாணவன் அப்படின்னு கொடுத்துட்டு லேர்ன் கோடுக்கு பதில் நான் எல்சி அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ சர்ச் நேம் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு இருக்கும். இப்போ மாணவன் LC.comங்கிறது இருக்குது, ரைட்டா? அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டொமைன் நேம் வரும். அதாவது இந்த மாணவன் எல்சி அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து விருப்பப்பட்ட நேம். அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து இந்த டொமைனோடைய டைப். .com அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. ஸோ அது வந்து கிடச்சிதுன்னா ஹாப்பி. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதர் டொமைன் சூஸ் பண்ணலாம். இந்த அதர் டொமைன் சூஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னொன்று வந்து .in. இந்த .inங்கிறது வந்து இந்தியா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கூகுளே எடுத்துட்டிங்க அப்படின்னா google.co.in, அது மாதிரி பார்த்தீங்கன்னா google.sgனா அது சிங்கப்பூர். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டொமைன் வச்சுருப்பாங்க. அது அந்தந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இந்த டொமைன் சூஸ் பண்ணும்போது இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டாப் பிராண்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்களுடைய நேமை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஜியோ இருக்குன்னு வச்சுங்க. ஆல்ரெடி இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜியோன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜியோ நெட்வொர்க்கு jio.com இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டொமைன் சூஸ் பண்ணுறீங்க, மை ஜியோ டிஎன் அப்படின்னு ஒரு டொமைன் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா இது தப்பு. ஏன்னா இந்த ஜியோ அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்கலாம் அப்படின்னா அப்போ வந்து மை ஜியோ.tn நான் சர்ச் பண்ணுறேன், எனக்கு வந்து கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு டொமைனில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மை jio.tn.comங்கிறது அவைலபிளாக இருக்குது. பட் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா ஜியோங்கிறது ஒரு பெரிய டாப் பிராண்டு இல்லையா? இவங்க வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா www.jio.comனு வச்சிருக்காங்க. அவங்க வந்து வெப்சைட் மட்டும் வச்சிடல, அவங்க ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சுக்கிட்டு அவங்க வந்து மொபைலில் வந்து நிறைய வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து மை ஜியோ டிஎன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து ஒரு மொபைல் ரிலவெண்ட்டான சர்வீஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஏதோ வந்து அன்ரிலவெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி அவங்க ட்ரேட்மார்க் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. சும்மா நீங்கள் டொமைன் கிடைக்குதுங்கிறதுக்கெலாம் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ ஒரு அவைலபிளாக இருக்குது, நான் வந்து டொமைன் வந்து சர்ச் பண்ண அவைலபிளாக இருக்குது, நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதில் என்ன தப்பு அப்படின்னா அதில் தான் பிரச்சனையே இருக்குது. நிறைய பேர் இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க, பட் அதுக்கு பேரில் ஒரு பெரிய பிராண்ட் நேம் இருக்கும், அவங்க ஃப்யூச்சரில் வந்து உங்கள்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஸோ எப்போதுமே வந்து டொமைன் சூஸ் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸோடைய பர்பஸ் என்ன, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதோட நேம் ரொம்ப கேட்சியாக ட்ரை பண்ணுங்கள். இப்போலாம் வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மை டிப்ஸ் 24/7 அப்படி 247 இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டொமைனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை பேஸ் பண்ணி இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணுறது கூட ரொம்ப பாப்புலர். பார்த்தீங்கன்னா மை டிப்ஸ் 247.comங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு யூனிக்கான நேமை வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்போதுமே சேஃப். அதுவும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அதாவது வந்து கேட்சியாக இருக்கணும், ரைட்டா? ஸோ நாங்கள் மாணவன் வைக்கும் போது பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மாணவன்னா ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து மாணவன்கிறது தமிழில் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் கேட்சியாக வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் வச்சோம். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போதுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த டொமைன் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இந்த நட டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஒரு ரொம்ப நாள் ஆசை, நம்ம வந்து மாணவன்.com ஆல்ரெடி இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை நான் சொன்ன மாதிரி தான். இப்போது மாணவன் அப்படிங்கிறது டொமைன் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது நிறைய டொமைன் இருக்கும். இப்போ தமிழ் ராக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டொமைனை வந்து பிளாக் பண்ணால் இன்னொரு டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. இப்போ நிறைய டொமைன்ஸ் வந்துருச்சு. ஸோ டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால மட்டும் நம்மளுடைய பிஸ்னஸோ நம்மளுடைய சர்வீஸோ பெரிய ஆள் ஆகிடாது. ஒருத்தவங்களை பார்த்து அப்படியே காப்பி பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய சர்வீஸ் என்ன, அந்த சர்வீஸுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குதா, நம்மளோட நேம் கரெக்டாக இருக்கா, அவ்வளோதான். அந்த சர்வீஸை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு இருப்போம். அதுக்கு மேலே நீங்கள் 100 வெப்சைட் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 டொமைன் இருக்குது, .com, .in, .net, .org எல்லாத்தையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து
அது எப்படி வந்து அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் போவாங்க அப்படின்னா, அந்த பிராண்டை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வேற யாரும் அதை ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கும். அதனால மற்றவங்களும் பண்ண மாட்டாங்க. ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ மாணவன் லேர்ன் கோட் அப்படிங்கிறதா நம்மளோட யூடியூப் சேனல். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து மாணவன்.comலாம் இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு மாணவன் லேர்ன் கோட் அப்படின்னு ஒரு டொமைன் நான் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய ப்ரீமியம் கோர்சஸ்லாம் கொண்டு வரதுக்காக நான் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த மாணவன் லேர்ன் கோட்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் ஷார்ட்டாக கூட யோசிக்கலாம். இப்போ ஆல்ரெடி என்கிட்ட மாணவன் அப்படிங்கிற டொமைன் இருக்கு. ஸோ நான் வந்து ஏன் வந்து எல்சி அப்படின்னு கொடுக்கலாம். பட் நான் என்னன்னா, நிறைய பேருக்கு இப்போ மாணவன் லேர்ன் கோடுன்னு சர்ச் பண்ணால் நம்மளுடைய டொமைன் வந்து கொஞ்சம் முன்னாடி வரதுக்காக, இது வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு பிராண்டிங்காக இந்த டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ மாணவன் லேர்ன் கோடுன்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது என்ன ஆகுது பார்த்துட்டீங்கன்னா, யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு வந்துடுது. அப்புறம் learncode.manavan.com ஒரு சப்டொமைன் வருது, மாணவன்.com வருது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மாணவன் லேர்ன் கோடுன்னு டைப் பண்ணால் இந்த வெப்சைட் வர மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மாணவன் லேர்ன் கோடுன்னு நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நேம் ரொம்ப லென்த்து தான். பட் இந்த லேர்ன் கோட் அப்படிங்கிறது ரொம்ப பிராண்ட் ஆயிடுச்சு. மாணவன் லேர்ன் கோடுக்கு பிராண்ட் ஆயிடுச்சு. அப்போ சர்ச் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல வரணும், நல்லா வந்து இன்னும் நல்லா ப்ரமோட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வெப்சைட் டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் எப்படி டொமைன் ரெஜிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இப்போ மாணவன்.com அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், ஒரு 8 கேரக்டர் தான் இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவல் வந்து மாணவன்.com உடைய பேஜ். ரைட்டா? இதுலேயே நாங்கள் வந்து கீழெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுதான் மெயின் பேஜ். இது கீழே நாங்கள் வந்து நம்ம பண்ணுற கோர்சஸ்லாம் நான் கொடுத்துருப்பேன் நான். ரைட்டுங்களா? நம்ம வந்து டிஎன்பிசிக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கோர்சஸ்லாம் இங்கே கொடுத்துருப்போம். இதான் ஆக்சுவல் மெயின் பேஜ். பட் இருந்தாலும் நான் ஒரு டொமைன் சும்மா ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ரைட்டா? இப்போ வந்து என்னுடைய மாணவன் லேர்ன் கோட் அப்படிங்கிற நேம் வந்து எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா இதில் முக்கியமான விஷயம்னா 199 போட்டிருப்பாங்க. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் ஒரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். இப்போ கண்டினியூ டு கார்ட்னு கொடுங்க. இப்போ நீங்கள் கண்டினியூ டு கார்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். ரைட்டா? இதில் வந்து என்ன பாருங்கள் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் டொமைன் ப்ரைவேசி அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அது என்ன ஃபுல் டொமைன் ப்ரைவேசி அண்ட் ப்ரொடக்ஷன் தான், உங்களோட பேர் உங்களோட அட்ரஸ் எதுவுமே வெளியில் வராது. ரைட்டா? நீங்கள் யார் இதை ரிஜிஸ்டர் பண்ணாங்க விஷயத்தை வெளியிலே சொல்ல மாட்டாங்க. அல்டிமேட் டொமைன் ப்ரொடக்ஷன் செக்யூரிட்டி இன்னும் அதிகமான செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம யாருன்னு தெரியும். அதனால் ஒரு டொமைன் ப்ரைவேசி அண்ட் ப்ரொடக்ஷன் தேவையில்லை, நோ தேங்க்ஸ்னு கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, அந்த டொமைன் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாரும் பார்க்கக்கூடாது, நீங்கள் கேட்கலாம் அதை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் போயிட்டு whois.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு டொமைன் யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா geo.com அப்படிங்கிறத நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ரைட்டா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா geo.com அன்அவைலபிளாக இருக்குது. சாரி, யார் அப்போ வாங்கியிருக்கிறா, ஹூஇஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது கோடாடியில் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா? இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் நேம் இருக்கும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எல்லா டீட்டெயிலுமே யார் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த டீட்டெயிலாம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயிலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க, வெளியில் தெரியாது. ரைட்டா? ஸோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நோ தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் வேணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பாருங்கள், ஒரு சாம்பிள் கொடுத்துருக்க பாருங்க, you@manavanlearncode.com. ஸோ வந்து யாராவது உங்களை கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து info@manavanlearncode.com ஆர் support@manavanlearncode.com அந்த மாதிரி டொமைன் வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு டொமைன் வேண்டாம் அப்படின்னா நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பில்லிங்கில் இதெல்லாம் ஆட் ஆகிடும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கண்டினியூ கார்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து ஃபுல் டொமைன் ப்ரைவேசி ப்ரொடெக்ஷன் கொடுத்தேன்னா அடிஷ்னலாக என்னோட பில்லிங்கில் 299 ஆட் ஆகும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நான் இமெயில் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 29 per month. அப்போ அது வந்து இயர்லி கால்குலேட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் நோ தேங்க்ஸ் கொடுங்க, வேணும்னா நீங்கள் பண்ணிங்க. ரைட்டா? பண்ணிவிட்டு எகைன் கண்டினியூ கார்டு கொடுங்க. இந்த செக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து டொமைன் ரிஜிஸ்டர் பண்ண வந்தேன், ஆனால் கோடாடி ரொம்ப ஸ்மார்ட். அது கூட நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஹோஸ்டிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஹோஸ்டிங் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா பில்லிங் எங்கேயோ போயிடுச்சு இல்லையா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 3564 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஹோஸ்டிங் தேவையில்லை. ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்த வெப்சைட்டோடைய டேட்டாலாம் வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ், அதுதான் ஹோஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. எனக்கு வந்து டொமைன் நேம் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரைட்டா? அப்போ இதை நான் டெலீட் பண்ணுறேன்.
ஸோ டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சரி நான் ஒரு 1 இயர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறேன். ஸோ 1 இயர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து 849, அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா 199 வந்துச்சு இல்லையா, அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகுது பாருங்கள். அங்கே இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிறதுக்கு ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க வந்து நிறைய ப்ரோமோ கோட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும். என்னப்பா அங்கே 199 போட்டிருக்காங்க, இது உங்களுக்கே தெரியும், இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா 1 இயருக்கு நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரெனியூ பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் ரெனியூ பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த டொமைன் டெலிட் ஆகிடும், வேறு யாராவது ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ரைட்டா? நான் வந்து 849 எனக்கு வந்து ஒரு 19% ஆஃப் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொமோ கோட்லாம் இருக்கும். உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரொமோ கோடு இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்கவுண்ட் ஆனதுனால உங்களுக்கு எந்த ப்ரொமோட் கோடும் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சேட் இருக்கும். ஒருவேளை இங்கே ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் சேட் பாக்ஸில் வந்து அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய நம்பர்ஸு இல்லை ஒரு இமெயில் ஐடி எதாவது கேட்பாங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க காண்டாக்ட் பண்ணி அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சேட் சப்போர்ட். செக் அவுட் கொடுங்க. செக் அவுட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த அக்கௌண்ட் எப்படின்னா நல்லா கவனமாக பார்த்துங்க, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வெண்ட் மெயில் ஐடியை அக்கௌண்ட்டில் மெர்ஜ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து 1 இயருக்கு நீங்கள் ரெனியூ பண்ணணும். ஸோ ஒருவேளை அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போ நீங்கள் வந்து மறந்துடுறீங்க, ஏதோ ஒரு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புதுசாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த மெயில் ஐடி அதுக்கப்புறம் மெயில் ஐடியும் மறந்துடுவாங்க, அப்புறம் டொமைனையும் மறந்துடுவாங்க. ஸோ வந்து இந்த நெக்ஸ்ட் ரெனியூவல்லாம் வரும்போது அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க மெயில் த்ரூவா. அப்போது நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மெயில் ஐடியில் மெர்ஜ் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக ரெனியூவல் பண்ண முடியும். ஸோ அதனால் எப்போதுமே வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை கொடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அக்கௌண்ட் த்ரூவாக தான் நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். இப்போ நான் அதனால் சைன்இன் பேஜுக்கு போகிறேன். ஸோ இதை நான் ஹைட் பண்ணிடுறேன். இது எங்களுடைய மெயில் அட்ரஸ், அதனால் நாங்கள் ஹைட் பண்ணுறோம். ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுக்கணும், நான் டேரெக்டாக போயிட்டேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இது டேரெக்டாகவே இந்த பேமெண்ட் செக்ஷன்ஸ் போகுது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இது பேமெண்ட் செக்ஷனுக்கு போகும். இந்த பேமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரி சூஸ் பண்ணுங்க, ஏன்னா வந்து கரன்சி அதுக்கு தகுந்த மாதிரி ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் கீழே வந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து இங்கே வந்து கரன்சி ஒரு வேளை டாலரில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணுங்க, ஐஎன்ஆர்னு சூஸ் பண்ணுங்க. ஏன்னா சம்டைம் வந்து டாலரில் வந்துடும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுற லிங்க்கை பொறுத்து அது போயிடும். அதனால் வந்து எப்போதுமே வந்து கரன்சியை வந்து ஐஎன்ஆரில் வச்சுங்க. இப்போ சப்போஸ் டிபெண்ட் அப்பான் உங்கள் கண்ட்ரி, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரிக்கான கரன்சியை சூஸ் பண்ணீங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டா, நெட் பேங்கிங்கா, இல்லை டெபிட் கார்டா, வேலெட்டா, யூபிஐவான்னு பார்த்துங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா மேக்ஸிமம் வந்து நெட் பேங்கிங் போயிடுங்க. ஸோ நெட் பேங்கிங் சூஸ் பண்ணிங்க. நெட் பேங்கிங் வந்து ஒரு நல்ல சாய்ஸு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த செக்ஷன் வந்தோடனே. என்னென்னா ஸோ இங்கேயும் எகெயின் வந்து மேபி வந்து நீங்கள் ஒரு நட வெரிஃபை பண்ணிக்கணும் உங்கள் பேமெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டொமைன் வந்து 849, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த டேக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஏதாவது அடிஷ்னலாக இருந்துச்சுன்னா இங்கே டெலிட் பட்டன் இருக்கும், இந்த த்ராஷ் ஐக்கான் இருக்கும், அதை த்ராஷ் பண்ணி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய கார்ட்டில் ஆட் ஆகாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரைட்டா? ஸோ அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பர்ச்சேஸ். ரைட்? இப்போ கம்ப்ளீட் பர்ச்சேஸை கிளிக் பண்ணிங்க, உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்கு போகும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா பில்லிங் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த நெட் பேங்கிங் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் எந்த பேங்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஆக்சிஸ் பேங்க் சூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சேவ் பேங்க் நேம் வித் சிசி அவென்யூ செக் அவுட், இது அதாவது சிசி அவென்யூ வந்து பேமெண்ட் கேட்வே. ஸோ அதனால் வந்து இதில் எதுவுமே சேவ் பண்ணாதீங்க மேக்ஸிமம். ஸோ அது வந்து ஒரு நல்ல குட் ப்ராக்டிஸில். ஆனால் வந்து பில்லிங் இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எல்லாமே இருக்கும். நான் நெட் பேங்கிங் சூஸ் பண்ணி பேங்க் சூஸ் பண்ணுறேன், ஆக்சிஸ் பேங்க் சூஸ் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுடைய பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும். ஸோ இங்கேருந்து நீங்கள் பேமெண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டொமைன் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை வந்து அடுத்த செக்ஷனுக்கு உங்களை வந்து மூவ் பண்ண வைப்பாங்க. அதாவது என்னென்ன அப்படின்னா நீங்கள் வந்து இங்கேயே வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கண்டென்ட் எதுவுமே இல்லைன்னா கம்மிங் சூன் பேஜ் இல்லை பிளாகு அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து கம்மிங் சூன் பேஜ் வச்சு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா, உங்கள் வெப்சைட் பேர் என்ன அப்படின்னா மாணவன் லேர்ன் கோடுன்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் வந்து பப்ளிஷ் ஆகுறது. இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா தனி பிளான் இருக்குது. வெப்சைட் வந்து இதுலேயே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதாவது ட்ராக் அண்ட் ட்ராப்பில் ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னா அதாவது ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய இந்த பிளான் தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட் பில்டர் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு நீங்கள் இந்த லெஃப்டில் இருக்கக்கூடிய இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள்.
ரைட். ஏன்னா வெப்சைட் பில்டருங்கிறது நீங்கள் பில்ட் பண்ணக்கூடிய வெப்சைட் பில்ட் பண்ணக்கூடிய அது பிளாட்ஃபார்ம். அதுக்கு செப்பரேட்டாக அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போது இங்கே நீங்கள் டேஷ்போர்டு போனீங்கன்னாவே உங்கள் ரிஜிஸ்டர் ஆனவே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய செக்ஷன் எது அப்படின்னா செட்டிங்ஸ். இங்கே செட்டிங்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் டொமைன் ரிஜிஸ்டர் ஆகிட்டு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா நாட் நவுன் கொடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணுறது. இப்போ manavanlearncode.com அப்படிங்கிறது வந்து டொமைன் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, ரைட்டா? இதுக்கு ஹோஸ்டிங், அதாவது நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணுறதை தனியாக நீங்கள் எங்கே வேணாலும் லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வேற ஒரு செக்ஷனில் நான் சொல்கிறேன் எப்படி வந்து ஒரு டொமைனையும் ஒரு ஹோஸ்டிங்கையும் வந்து எப்படி வந்து மேர்ஜ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா ஜஸ்ட் வந்து ஒரு டொமைனை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது. இப்போ டொமைன் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, ரைட்டா? உங்களுக்கு மெயிலும் வந்திருக்கும். நீங்கள் அந்த மெயிலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மெயில் காமிக்கிறேன், இந்த ரெஃபரன்ஸ் எப்படி வந்து டொமைன் வந்து ரிஜிஸ்டர் ஆன கன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு மெயில் வந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து manavanlearncode.com அப்படிங்கிறது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ அதோடைய பேமெண்ட், அதோட லிஸ்ட்டு உங்களுக்கு ரிசிப்ட் கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ ஒரு டொமைனை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ இந்த டொமைனை எடுத்தோடனே இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் manavanlearncode கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகுமானா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஒர்க்லாம் ஆகாது. டொமைன் மேனேஜர்னு சொல்லிட்டு போகும். ஸோ இந்த டொமைன் மேனேஜரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட், அதாவது டிஎன்எஸ் டொமைன் நேம் சர்வரில் நம்ம மேப் பண்ணுவோம், செட்டிங்ஸ்லாம் பண்ணுவோம். நிறைய வேலை இதில் தான் இருக்குது. இதான் உங்களுடைய கண்ட்ரோல் பேனல், ஒரு டொமைனுக்கான கண்ட்ரோல் பேனல். ஸோ இந்த கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் வரப்போகிற செக்ஷனில் ஒரு டொமைனையும் ஒரு ஹோஸ்டிங்கையும் எப்படி வந்து மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் வந்து ஒரு GoDaddyல ஒரு டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நான் சொன்ன கைட்லைன்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணுறது இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு 1000 rupees இருந்துச்சுன்னா நீங்கள் டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஆனால் அந்த டொமைன் வந்து யூனிக்காக இருக்கணும், ஸோ கேட்சியாக இருக்கணும், ரொம்ப கம்மியான லெட்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அது பிஸ்னஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா போகும். அது இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ மேக்ஸிமம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய பிராண்ட் நேமை வந்து யூஸ் பண்ணாதீங்க உங்களுடைய டொமைன் நேமில். அது வந்து மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட், ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரு டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செப்பரேட்டாக வந்து WordPress சீரியஸ் போட்டுட்ருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா GoDaddyலேயே ஹோஸ்டிங் இருக்குது. இந்த ஹோஸ்டிங் என்ன அப்படின்னா நம்ம வாங்கின இந்த டொமைனை வந்து மேப் பண்ணுறது. ஸோ WordPress எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நாமளே வெப்சைட் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது நெக்ஸ்ட் செக்ஷனில் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு டொமைன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் செக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஹோஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வெப்சைட் லைவாக வரும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம எப்படி வந்து ஹோஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.